மிதுனம் அப்படின்னாலே ஒரு பயம் வந்துடும். என்ன காரணம்னா, நாங்கள் வந்து ஜென்ம குரு அனுபவிக்க போகிறோம், அதனால் எங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்குன்னு. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன காரணம்னு கேட்டால் 10ஆம் இடத்துல சனிங்க. பணத்துக்கு 10ல் உழைப்பு. அப்படி எடுத்து பாருங்கள். பணம் வந்து உங்கள் வீட்டில் இருக்குது, 10 உழைப்பு. அப்போ 10ஆம் இடத்துல நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள். நிறைய பேர் பாருங்கள், இந்த சொந்தமாக தொழில் செய்வாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு ஆசை அடி மனசில் என்ன தெரியுமா இருக்கும், நம்ம செய்கிற தொழிலுக்கு ஒரு சொந்த கட்டடத்தில் செய்யணுங்க. வெளியில் போர்டு அந்த கோல்டு பிளேட்டில் போடணுங்க. அதெல்லாம் குரு. நம்ம வெளியில் நம்ம போர்டு போடணும். நிறைய பேர் இந்த வீடு கட்டுறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, வீடு கட்டுறது பெரிய விஷயம் கிடையாது. அந்த வீட்டுக்கு வெளியில் எங்கள் அம்மா பேர் வைக்கணும் சார். நீங்கள் கேட்குறீங்க, ஏப்பா மிதுனத்துக்கு ராசி பலன் சொல்ல வைக்கிறதுக்கு போர்டை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். போர்டு தான் 3ஆம் இடம். போர்டு தான் விசிட்டிங் கார்டு தான் 3ஆம் இடம். 3ஆம் இடம் என்பது ஒரு மனிதனுக்கு முயற்சி. அப்புறம் நிறைய பேர் பாருங்கள், திருமணம் செய்வாங்க இல்லையா, திருமணம் செஞ்சுட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒன்று வேணும். அதை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் 3ஆம் இடம். ஒரு ஃபைல் வந்து வெளியூருக்கு அனுப்பியிருப்பாங்க, ஏதாவது ஒரு வேலை நிமித்தமாக அது வந்து சேரலை அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ஏதாவது டிலே இருந்தால் கூட அது சக்ஸஸ் ஆகிடும். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இந்த மிதுன ராசிக்கு என்னெல்லாம் டிலேவோ அந்த டிலே சரியாயிடும். வீடு, வண்டி, வாகனம் அதில் வந்து உங்கள் பெயர் பொறிக்கப்படும். ஒபிசிட்டி அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லாத்தையும் சாப்பிடக்கூடாது. நான் சொல்கிறது உடம்புக்கு ஏற்றதை. இந்த நேரத்தில் தான் குரு வந்து எல்லா விஷயத்துக்கும் நல்லவர். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா, நம்ம என்ன சாப்பிட நினைக்கிறோமோ நம்ம கையில் கொடுத்துருவார். அதை அளவோடு சாப்பிட்டு உடம்பு வெயிட் போடாமல் பார்த்துக்கணும். அது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ மிதுன ராசிக்கு இந்த ஒரு வருஷம் டோன்ட் மேக் யுவர் வெயிட் இன்க்ரீஸ் யுவர் வெயிட். அது மட்டும் கேர்ஃபுல்.